பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபையால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தின் முதல் பகுதியில் உள்ள கேள்வியுடைகள். வாங்க இப்போ கேள்வியுடைக்குள்ளாடி போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. பவுலும் சீலாவும் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பலோனியா பட்டணத்தையும் கடந்து எந்த பட்டணத்திற்கு வந்தார்கள்? பவுலும் சீலாவும் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பலோனியா பட்டணத்தையும் கடந்து எந்த பட்டணத்திற்கு வந்தார்கள்? ஆன்சர் தெசலோனிக்கே. தெசலோனிக்கே. கொஸ்டின் நம்பர் 2. யூதருக்கு ஜெப ஆலயம் எந்த பட்டணத்தில் இருந்தது? யூதருக்கு ஜெப ஆலயம் எந்த பட்டணத்தில் இருந்தது? ஆன்சர் தெசலோனிக்கே. தெசலோனிக்கே. கொஸ்டின் நம்பர் 3. பவுல் ஜெப ஆலயத்தில் எத்தனை ஓய்வு நாட்கள் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து தெசலோனிக்கே மக்களிடம் சம்பாஷித்தார்? பவுல் ஜெப ஆலயத்தில் எத்தனை ஓய்வு நாட்கள் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து தெசலோனிக்கே மக்களிடம் சம்பாஷித்தார்? ஆன்சர் 3. கொஸ்டின் நம்பர் 4. பவுலையும் சீலாவையும் விசுவாசித்து சேர்ந்து கொண்டவர்கள் யார்? பவுலையும் சீலாவையும் விசுவாசித்து சேர்ந்து கொண்டவர்கள் யார்? ஆன்சர் யூதர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்கள் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகர். யூதர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்கள் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகர். கொஸ்டின் நம்பர் 5. வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டங்கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கியவர்கள் யார்? வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கியவர்கள் யார்? ஆன்சர் விசுவாசியாத யூதர்கள். விசுவாசியாத யூதர்கள். கொஸ்டின் நம்பர் 6. யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டவர்கள் யார்? யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டவர்கள் யார்? ஆன்சர் விசுவாசியாத யூதர்கள். விசுவாசியாத யூதர்கள். கொஸ்டின் நம்பர் 7. யாரை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள்? யாரை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள்? ஆன்சர் பவுலையும் சீலாவையும். பவுலையும் சீலாவையும். கொஸ்டின் நம்பர் 8. யாசோனையும் சில சகோதரரையும் யாரிடத்தில் இழுத்து கொண்டு வந்தார்கள்? யாசோனையும் சில சகோதரரையும் யாரிடத்தில் இழுத்து கொண்டு வந்தார்கள்? ஆன்சர் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில். பட்டணத்து அதிகாரிகளிடத்தில். கொஸ்டின் நம்பர் 9. உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார்கள்? உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார்கள்? ஆன்சர் பவுலையும் சீலாவையும். பவுலையும் சீலாவையும். கொஸ்டின் நம்பர் 10. யாசோன் எவர்களை ஏற்றுக்கொண்டான்? யாசோன் எவர்களை ஏற்றுக்கொண்டான்? ஆன்சர் பவுலையும் சீலாவையும். பவுலையும் சீலாவையும். கொஸ்டின் நம்பர் 11. இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் என்று கூக்குரலிட்டது யார்? இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் செய்கிறார்கள் என்று கூக்குரல் இட்டது யார்? ஆன்சர் விசுவாசியாத யூதர்கள். விசுவாசியாத யூதர்கள். கொஸ்டின் நம்பர் 12. யார் யாரிடத்தில் ஜாமீன் வாங்கி கொண்டு பவுலையும் சீலாவையும் விட்டுவிட்டார்கள்? யார் யாரிடத்தில் ஜாமீன் வாங்கி கொண்டு பவுலையும் சீலாவையும் விட்டுவிட்டார்கள்? ஆன்சர் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும்.
யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும். கொஸ்டின் நம்பர் 13. சகோதரர் எந்த நேரத்தில் பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள்? சகோதரர் எந்த நேரத்தில் பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள்? ஆன்சர் ராத்திரி காலத்தில். ராத்திரி காலத்தில். கொஸ்டின் நம்பர் 14. எந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? எந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? ஆன்சர் பெரோயா. பெரோயா. கொஸ்டின் நம்பர் 15. தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தவர்கள் எந்த பட்டணத்தார்? தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தவர்கள் எந்த பட்டணத்தார்? ஆன்சர் பெரோயா. பெரோயா. கொஸ்டின் நம்பர் 16. பெரோயா பட்டணத்தார் எந்த பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள்? பெரோயா பட்டணத்தார் எந்த பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள்? ஆன்சர் தெசலோனிக்கே. தெசலோனிக்கே. கொஸ்டின் நம்பர் 17. பெரோயா பட்டணத்தில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் டேஷ். பெரோயா பட்டணத்தில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேகம் ஸ்திரீகளும் புருஷர்களும் டேஷ். ஆன்சர் விசுவாசித்தார்கள். விசுவாசித்தார்கள். கொஸ்டின் நம்பர் 18. பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறதென்று யார் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள்? பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறதென்று யார் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள்? ஆன்சர் தெசலோனிக்கேயரான யூதர்கள். தெசலோனிக்கேயரான யூதர்கள். கொஸ்டின் நம்பர் 19. சகோதரர் யாரை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள்? சகோதரர் யாரை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள்? ஆன்சர் பவுலை. பவுலை. கொஸ்டின் நம்பர் 20. பெரோயா பட்டணத்தில் தங்கியிருந்தவர்கள் யார்? பெரோயா பட்டணத்தில் தங்கியிருந்தவர்கள் யார்? ஆன்சர் சீலாவும் தீமோத்தேயும். சீலாவும் தீமோத்தேயும். கொஸ்டின் நம்பர் 21. பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை எந்த பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போனார்கள்? பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை எந்த பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போனார்கள்? ஆன்சர் அத்தேனே. அத்தேனே. கொஸ்டின் நம்பர் 22. அத்தேனே பட்டணத்தில் பவுல் யாருக்காக காத்து கொண்டிருந்தான்? அத்தேனே பட்டணத்தில் பவுல் யாருக்காக காத்து கொண்டிருந்தான்? ஆன்சர் சீலாவுக்காகவும் தீமோத்தேயுக்காகவும். சீலாவுக்காகவும் தீமோத்தேயுக்காகவும். கொஸ்டின் நம்பர் 23. விக்கிரகங்களால் நிறைந்திருந்த பட்டணம் எது? விக்கிரகங்களால் நிறைந்திருந்த பட்டணம் எது? ஆன்சர் அத்தேனே. அத்தேனே. கொஸ்டின் நம்பர் 24. அத்தேனே பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தது யார்? அத்தேனே பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தது யார்? ஆன்சர் பவுல். பவுல். கொஸ்டின் நம்பர் 25. யார் யாரோடு பவுல் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான்? யார் யாரோடு பவுல் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான்? ஆன்சர் ஜப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும். ஜப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும். உங்களுக்கான இன்றைய பரிசுக்குரிய கேள்வி,
பவுலையும் சீலாவையும் தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்தது யார்? பவுலையும் சீலாவையும் தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்தது யார்? இதற்கான விடை தெரிந்தவர்கள் கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணவும். விடை தெரியாதவர்கள் இதற்கு முந்தின வீடியோவை பார்த்து விடையை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் bless you all.